வணக்கம். நான் அசோக் ஜைனர்ட்ல இருந்து. இன்னைக்கு நீங்க அந்த தலைப்பை பார்த்திருப்பீங்க. என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ப்ராஸ்பெக்டஸ்ல இருக்கக்கூடிய நம்ம இன்ஃபர்மேஷன் ப்ரோஷரோ ப்ராஸ்பெக்டஸ்லயோ கவர்மெண்ட் கோட்டால இருக்கக்கூடிய தவறுகளை பார்க்க போறோம். எங்கெங்க ரூல்ஸை தவறா மென்ஷன் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத பார்க்க போறோம். நம்ம ஏற்கனவே ஒரு டீடைல்டு செஷன் ரன் பண்ணியிருந்தோம். ஒரு 1 hour செஷன். மொத்த கவுன்சிலிங்கும் அந்த 1 hour செஷன்ல உங்களுக்கு எல்லா இன்ஃபர்மேஷனும் கிடைக்கும். 5 டிஃபரெண்ட் ப்ரெசன்டேஷன்ஸாக போட்டால் ப்ராபப்ளி எங்களுக்கு வியூஸ் நிறைய கிடைக்கும். பட் அதுக்காக இல்லாமல் எப்போ வேணாலும் நீங்கள் திருப்பி வர்ற மாதிரி ஃபுல் 1 hour செஷன், எவ்ரி ரூல், ரவுண்ட் 1ல எப்படி அப்ளை பண்ணுறது, ரவுண்ட் 1க்கு முன்னாடி, ரவுண்ட் 1ல ரெஜிஸ்ட்ரேஷன்னா என்ன, ரவுண்ட் 1 முடிச்சுட்டு ரவுண்ட் 2 போக முடியுமா, ரவுண்ட் 2 முடிச்சுட்டு ரவுண்ட் 4 3 போக முடியுமா, ஸ்ட்ரே ரவுண்டுக்கு யார் எலிஜிபிள், ஒவ்வொரு ரவுண்டுக்கான எலிஜிபிலிட்டி ரூல்ஸ் எல்லாமே சொல்லியிருக்கோம். ஸோ இப்போ நம்ம ஸ்பெசிஃபிக்காக தவறுகள், செலெக்ஷன் கமிட்டி ப்ராஸ்பெக்டஸ்ல என்னென்ன தவறுகள் பண்ணியிருக்காங்கன்னு சொல்ல போறோம். இது இது வரைக்கும் நாங்கள் பண்ணாத ஒரு விஷயம். எதையும் ரொம்ப சென்சேஷனலைஸ் நம்ம பண்ணினது கிடையாது. இந்த மாதிரி தவறுலாம் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி பெரிய பெரிய வீடியோஸ்லாம் போட்டது கிடையாது. முதல் தடவையா போடுறோம். ஏன்னா இதை பார்த்து அட்லீஸ்ட் டிஎம்இல இருக்கிற ஹையர் அஃபீஷியல்ஸோ இல்லை மினிஸ்ட்ரி லெவலில் இருக்கக்கூடிய ஹையர் அஃபீஷியல்ஸோ பார்த்து நீங்கள் ஷேர் பண்ணீங்க, நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுறீங்க அப்படின்னா அதில் இருக்கக்கூடிய தவறுகளை திருத்துவாங்கன்னு எதிர்பார்க்குறோம். போன ஒரு 3-4 வருஷமாவே ரூல்ஸ் சேஞ்ச் ஆக ப்ராஸ்பெக்டஸை எப்படி வேணாலும் போடலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு சினாரியோ இருக்குதோ அப்படிங்கிற மாதிரி நினைக்க தோணுது. ஏன் அப்படி நினைக்க தோணுது அப்படின்னா, வருஷம் ப்ராஸ்பெக்டஸ்ல இன்கன்சிஸ்டன்சிஸ், கான்ட்ரடிக்ஷன்ஸ், இங்க சொல்றது வேற இங்க சொல்றது வேற, அந்த மாதிரி பல இடங்கள்ல இருக்குது. எஸ்பெஷலி யூஜிலையும் சரி பிஜிலையும் சரி இந்த மாதிரி இஷ்யூஸ்னால என்ன நடக்குங்கிறது சொல்றோம். 2 இம்பாக்ட் இருக்கும். ஒன்னு, கேசஸ் வரும். கேசஸ் எப்படி வரும் அப்படின்னா, ஒரு இடத்துல ஒரு விஷயம் சொல்லியிருக்காங்க, இன்னொரு இடத்துல இன்னொரு விஷயம், இதை மாத்தி வேற மாதிரி சொல்லியிருக்காங்கன்னு சொல்றப்போ இந்த இஷ்யூ இது கரெக்டா அப்படிங்கிற மாதிரி நிறைய கேசஸ் வரும். வருஷம் அவங்களுக்கு தெரியும் டிஎம்இக்கு இவ்வளோ கேசஸ் வருது, இருந்தாலும் இன்னும் அதை கண்டினியூ பண்றாங்க. இந்த ப்ராஸ்பெக்டஸ்ல 32 இடங்கள் கிட்ட தவறு பண்ணியிருக்காங்க டிஎம்இ. 32 இடங்கள்ல எக்ஸாக்டா என்ன சொல்லணுமோ சொல்லாம தவறு பண்ணியிருக்காங்க. அண்ட் அது நமக்கு ஒரு குழப்பத்தை உண்டு பண்ணும். கேண்டிடேட்டுக்கு இதுல குழப்பம். நம்ம கரெக்டா பண்றோமா, கரெக்டா பண்ணலையா, ஒரு இடத்துல இப்படி கொடுத்துருக்காங்க, ஒரு இடத்துல இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. இது என்னதான் நம்ம கிளாரிஃபை பண்ணாலும், 100 யூடியூப் வீடியோ வந்தாலும் இங்க இப்படி கொடுத்துருக்காங்கன்ற சார்னு கேட்கிற கேள்விகள் இன்னும் இருந்துகிட்டே இருக்கும். இதை தாண்டி ஒரு விஷயம் இருக்கு. நம்ம நேர் வழியில போகணும்னு நினைக்கிறோம், ரூல்ஸை ஃபாலோ பண்ணணும்னு நினைக்கிறோம். டிஎம்இக்கும் ரூல்ஸ் தெரியும். நம்ம சொல்ற ரூல்ஸ் டிஎம்இ கரெக்டா என்ன நினைக்கிறாங்களோ அதை தான் சொல்றோம். ஆனா இங்க தவறுதலா கொடுத்ததுனால நம்ம நேர்மையா போறோம், கரெக்டா ஒரு சீட் எடுக்கிறோம், ரவுண்ட் 3க்கு போறோம், சீட் எடுக்கிறோம். நிறைய பேர் ரவுண்ட் 3க்கு எலிஜிபிளா இல்லாம இருப்பாங்க, ஏதோ தவறு பண்ணிருப்பாங்க, எலிஜிபிளா இல்லாம இருப்பாங்க, இல்ல ஸ்ட்ரே ரவுண்டுக்கு எலிஜிபிள் இல்லாம இருப்பாங்க. அவங்க இந்த ரூல்ஸ்ல இருக்கக்கூடிய தப்பு இருக்கும் இல்லையா, அதை பார்த்து இங்க பாருங்க தப்பா போட்டிருக்காங்க, இதை நம்பி நான் இந்த டிசிஷன் எடுத்துட்டேன், அதனால எனக்கு அலோவ் பண்ணுங்கன்னு நமக்கு முன்னாடி தவறு பண்ணியிருந்தாலும், தெரிஞ்சே தவறு பண்ணியிருந்தாலும் இதை வச்சு நமக்கு முன்னாடி வர்றதுக்கான சான்சஸ் இருக்கு. இது யாரு ப்ரொவைட் பண்றாங்க? செலெக்ஷன் கமிட்டியில இருக்கக்கூடிய ரூல்ஸ்ல இருக்கக்கூடிய தவறுனால நமக்கு முன்னாடி இன்னொருத்தங்க வந்துடவும் கூடாது. நம்ம கரெக்டா போறப்போ எல்லாருமே கரெக்டா வந்தாங்கன்னா தான் கரெக்டா மெரிட் படி எல்லாமே நடக்கும். இதுதான் இன்டென்ஷன். இன்கேஸ் இதை உங்களால டிஎம்ஏக்கு எடுத்துட்டு போக முடியும்னா எடுத்து போங்க. அதுக்கு முன்னாடி நம்ம குவிக்கா ஒரு விஷயத்தை பார்த்துருவோம். நம்ம ரவுண்ட் வைஸ் ரூல்ஸ் ஏற்கனவே எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தோம், அதை குவிக்கா சொல்லிடுவோம். அப்ளிகேஷன் தமிழ்நாடோட ரவுண்ட் 1, தமிழ்நாடோட ரவுண்ட் 2, தமிழ்நாடோட ரவுண்ட் 3, ஸ்ட்ரே ரவுண்ட். இதுல எலிஜிபிலிட்டியும் ஒருவேளை ஜாயின் பண்ணல அப்படின்னா என்ன இம்பாக்ட் அப்படிங்கிறதையும் பார்த்துருவோம். அப்ளிகேஷன் நம்ம சொன்னோம், ரவுண்ட் 1க்கு முன்னாடி மட்டும்தான் தமிழ்நாடு போடுவாங்க. இதுதான் நம்ம இப்போ பண்ணிட்டு இருக்கிறது. நம்ம 8th முடிக்கணும் அப்படிங்கிறது என்ன, இது கவர்மெண்ட் கோட்டாக்கு தனி, மேனேஜ்மெண்ட் கோட்டாக்கு தனி, கரெக்டுங்களா? அண்ட் இதுக்கு நம்ம அப்ளிகேஷன் ஃபீ ஒன்று பே பண்ணணும். நம்ம சில கேட்டகரிஸ் தவிர வேறு எல்லாருமே அப்ளிகேஷன் ஃபீ பே பண்ணணும். செக்யூரிட்டி டெபாசிட் பே பண்ண வேண்டாம். டாக்குமெண்ட்ஸ் அப்லோட் பண்ணணும். இது எங்கே எண்ட் ஆகும்? மெரிட் லிஸ்ட் போடுவாங்க. August 19th சொல்லியிருக்காங்க. அந்த டைம் லைனில் 3rd வீக்ல எப்போதும் மெரிட் லிஸ்ட் போடுவாங்க. அதுக்கப்புறம் ரவுண்ட் 1 ஆரம்பிக்கும். அதுக்கு நம்ம ரெஜிஸ்டர் பண்ணணும். ரவுண்ட் 1ல அலாட் ஆயிட்டீங்க அப்படின்னா, அலாட் ஆகலைன்னா டேரக்டா ரவுண்ட் 2க்கு போயிடுவீங்க, ப்ராப்ளம் இல்லை. அலாட் ஆயிட்டீங்கன்னா ஜாயின் பண்ணலைன்னாலோ, ஜாயின் பண்ணா ரிசைன் பண்ண முடியும். அப்படி பண்ணாலோ செக்யூரிட்டி டெபாசிட் ஃபோர்ஃபீச்சர் கிடையாது. ஃபோர்ஃபீச்சர்னா நம்ம இங்கே ஏற்கனவே செக்யூரிட்டி டெபாசிட் பே பண்ணியிருப்போம். 30,000 பிரைவேட் செல்ஃப் ஃபினான்சிங் பிரைவேட் காலேஜஸ்க்கு, கவர்மெண்ட் காலேஜஸ்க்கு நில், மேனேஜ்மெண்ட் கோட்டாக்கு 1 lakh. செக்யூரிட்டி டெபாசிட் ஃபோர்ஃபீட் ஆகாது. எப்போ ஜாயின் பண்ணிட்டு ரிசைன் பண்ணாலும். இது ஃப்ரீ எக்ஸிட். அண்ட் அடுத்த ரவுண்டுக்கு எலிஜிபிள். செகண்ட் ரவுண்டுக்கு நீங்க பார்ட்டிசிபேட் பண்ணலாம். செகண்ட் ரவுண்ட்ல உங்களுக்கு ஒருவேளை அலாட் ஆகி, ஸ்டேட் ரவுண்ட் 1ல அலாட் ஆகி ஜாயின் பண்ணிட்டீங்க, இல்ல ரவுண்ட் 1 சீட்டே ரீடைன் பண்ணிட்டீங்க, உங்க கையில ஒரு சீட் இருக்குதுன்னா ஒரு டைம் லைன் கொடுப்பாங்க, டெட்லைன். எப்போ ரவுண்ட் 3 ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இந்த டேட், அதுக்குள்ள ரிசைன் பண்ணிருங்கன்னு சொல்லுவாங்க. அப்பவும் ஃப்ரீ எக்ஸிட். கரெக்டா அதுக்குள்ள ரிசைன் பண்ணிட்டீங்கன்னா ஃப்ரீ எக்ஸிட். செக்யூரிட்டி டெபாசிட் ஃபோர்ஃபீட் ஆகாது. அடுத்த ரவுண்டுக்கும் எலிஜிபிள். இதுக்கப்புறம் எக்ஸிட் பண்ணீங்க அப்படின்னா
செக்யூரிட்டி டெபாசிட் ஃபோர்ஃபீட் ஆகும். டியூஷன் ஃபீ எவ்வளோ பே பண்ணீங்களோ, இதுக்கு பே பண்ணீங்களோ அந்த டேட்டுக்கு அப்புறம், R3க்கு முன்னாடி கூட இருக்கலாம், R3 அப்போ கூட இருக்கலாம். அப்போ இந்த டேட்லைனுக்கு அப்புறம் ரிசைன் பண்ணீங்கனாலே செக்யூரிட்டி டெபாசிட் ஃபோர்ஃபீச்சர், டியூஷன் ஃபீ ஃபோர்ஃபீச்சர், டியூஷன் ஃபீ என்ன பே பண்ணிருக்கீங்களோ அது போயிடும். இதுக்காண்டி டிஸ்கண்டினியூஷன் ஃபீயும் இருக்கும். அதே மாதிரி R3ல அலாட் ஆனதுக்கப்புறம் ஜாயின் பண்ண மாட்டேன்னு சொன்னாலோ, இல்லை ஜாயின் பண்ணிட்டு ரிசைன் பண்ணாலோ, எந்த டைம்லைன்னாலும் செக்யூரிட்டி டெபாசிட் ஃபோர்ஃபீச்சர், டியூஷன் ஃபீ பெய்ட் will also be forfeited, டிஸ்கண்டினியூஷன் ஃபீ 10 லட்ச ரூபாய் இந்த டைம்லேருந்தே ஆரம்பிச்சிடும். இந்த டெட்லைனுக்கு அப்புறம் ரிசைன் பண்ணுறவங்களுக்கு 10 லட்ச ரூபாய் ஆரம்பிச்சிடும். இதுக்கப்புறம் எப்போ பண்ணாலும் 10 lakhs பெனால்ட்டி, செக்யூரிட்டி டெபாசிட் ஃபோர்ஃபீச்சர் அண்ட் டியூஷன் ஃபீ பே பண்ணதும் திருப்பி கிடைக்காது. ஸோ அந்த ரூல் தான் தமிழ்நாடோடது. இது போக R1லேருந்து R2க்கு நான் அப்கிரேட் பண்ண முடியும். R2லேருந்து ஒரு சீட் எடுத்துட்டு R3க்கு அப்கிரேட் பண்ண முடியும். நம்ம ரீ அலாட்மெண்ட் சொல்லுவோம். இதில் ஒரு சீட் எடுத்துட்டு அதோட பெட்டர் சீட் இங்கே போக முடியும். இதில் ஒரு சீட் எடுத்துட்டு அதுக்கப்புறம் பெட்டர் சீட் இங்கே போக முடியும். எந்த செக்யூரிட்டி டெபாசிட் ஃபோர்ஃபீச்சர் இல்லாமல். ஆனால் R3 ஜாயின் பண்ணிட்டேனாலோ, R3ல அலாட் ஆகிட்டேனாலோ ஸ்ட்ரேக்கு போக முடியாது. ஜாயின் பண்ணுறேனோ இல்லையோ, R3ல எனக்கு ஒரு அலாட்மெண்ட் இருக்குனாலே ஸ்ட்ரேக்கு போக முடியாது. R2 சீட் எடுத்துட்டு ஜாயின் பண்ணிட்டு R3க்கு அப்கிரேடேஷனுக்கு போறேன், அதே சீட் ரீடைன் ஆச்சுன்னா அதுக்கப்புறம் அதை ரிசைனும் பண்ண முடியாது. உங்களுக்கு மறுபடியும் இந்த பெனல்ட்டி எல்லாமே வந்துடும். இதுதான் ரூல். சரிங்களா? ஸோ நம்ம இப்போ பேக் டு இந்த ரூல்ஸ் நமக்கு தெளிவாக தெரியும். எங்கெங்க ரைட் ரூல்ஸ் போட்டிருக்காங்க, எங்கெங்க ராங் ரூல்ஸ் போட்டிருக்காங்கன்னு பார்ப்போம். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன அப்ரிசியேஷன் டிஎம்ஏக்கு. ரொம்ப மெனக்கட்டு லாங்குவேஜ் நிறைய இடத்துல திருத்திருக்காங்க. சிமாண்டிக்ஸ் கரெக்டாக இருக்கணும். சிமாண்டிக்ஸ்ங்கிறது மீனிங்கோ, அர்த்தம் தெளிவாக இருக்க வேண்டும் என்பதற்காக நம்ம ஆங்கில புலமை உள்ள யாரோ ஒருத்தவங்க யோசிச்சு லாங்குவேஜ் இது பண்ணியிருக்காங்க. இது 2023 உள்ளது, இது 2024 உள்ளது. நல்ல இனிஷியேட்டிவ் தான், தப்பே இல்லை. ரூல்ஸையும் சேர்த்து கரெக்டாக பண்ணியிருந்தாங்கன்னா பிரச்சனை இல்லை. இந்த வருஷம் நிறைய ரூல்ஸ் சேஞ்ச் ஆயிருக்கு. அப்போ இன்னும் மெனக்கட்டு அதை பண்ணியிருக்கணும். இதை மெனக்கட்டு பண்ணியிருக்காங்க. எங்கே பண்ணியிருக்காங்கன்னு சொல்லுவோம். இந்த கிரீவன்ஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா, இது ஒரு பர்டிகுலர் கிளாஸ் என்னங்கிறது முக்கியம் இல்லை. கிரீவன்ஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா DDUG செலெக்ஷன் கமிட்டிக்கு யாருக்கு மெயில் பண்ணுங்க, கன்சர்ன்ட் அத்தாரிட்டிஸ்க்கு மெயில் பண்ணுங்கன்னு சொல்றத இப்போ அத்தாரிட்டிஸ் கன்சர்ன்னு மாத்திருக்காங்க. கன்சர்ன்ட் அத்தாரிட்டிஸ்ல என்ன, கன்சர்ன்ட்ங்கிறது வந்து இந்த இடத்துல வரும்போது கவலைப்படுகின்ற அத்தாரிட்டிஸ், அந்த மாதிரி ஈக்குவலன் மீனிங்னு வச்சுக்கோங்களேன். எனக்கு அந்த கவலைப்படுற அத்தாரிட்டிஸ்க்கு ஐ எம் லிட்டில் கன்சர்ன்ட் அப்படின்னா எனக்கு கொஞ்சம் கவலையா இருக்கு, இல்ல எனக்கு வந்து யோசனையா இருக்கு, இது சரியா வருமா இல்லையா அப்படிங்கிற மாதிரி மீனிங்ல கவலைப்படுற அத்தாரிட்டிஸ்க்கு நீங்க அனுப்புங்கன்னு சொல்றதுக்கு பதிலா அத்தாரிட்டிஸ் கன்சர்ன்னு கரெக்ட் பண்ணிருக்காங்க. அத்தாரிட்டிஸ் கன்சர்ன்னா சம்பந்தப்பட்ட அதிகாரிகள், சரியா, சம்பந்தப்பட்ட அதிகாரிகள்னு கரெக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த அளவுக்கு மெனக்கட்டுருக்காங்கிறதா சொல்றோம். எங்க மெனக்கட்டணுமோ அங்க மெனக்காடல, ஏன் அப்படி பண்ணல அப்படிங்கிறதா கேள்வி. இதெல்லாம் ரைட்டான ரூல். முதல்ல நம்ம சொல்லிட்டு இருக்கும்போது எங்க நீங்க ரைட் ரூல் பாக்குறீங்களோ அதெல்லாம் ரைட்டான ரூல். ரொம்ப எக்ஸ்பிளைன் பண்ண மாட்டோம், அப்படியே பார்த்துக்கோங்க. இந்த பேஜ்ல இது ரைட்டான ரூல்னு. இது உங்களுக்கு எப்படி ஹெல்ப் பண்ணும்னா, நாளைக்கு யாராவது கன்ஃபியூஷன் கிரியேட் பண்ணுவாங்க. உங்களுக்கு த்ரூ அவுட் த ப்ராசஸ் கண்டிப்பா கன்ஃபியூஷன் கிரியேட்டர்ஸ் இருப்பாங்க. யூடியூப் சேனல்ஸ்ல இருக்கலாம், யூடியூப் சேனல் கீழே இருக்கிற கமெண்ட்ஸ் எல்லாம் இருக்கலாம், இல்லை உங்க ஃப்ரெண்ட்ஸா இருக்கலாம். இல்லப்பா நான் பார்த்தேன், இது கரெக்டான ரூல், இது தப்பு, இதான் போட்டிருக்காங்கன்னு சொல்லுவாங்க. ஸோ இதுல நம்ம என்ன சொல்லியிருக்கோம்னா, நம்மளுக்கு இது ரைட்டான ரூல்னு தெரியும், கன்ஃபார்ம்டா உங்களுக்கு சொல்றோம் இதெல்லாம் ரைட்டான ரூல், இந்த பேஜ்ல இருக்கு இது ரைட்டான ரூல். எது தப்பான ரூல்னு உங்களுக்கு சொல்லுவோம். டிஎம்இ கரெக்ட் பண்ணிட்டாங்கன்னா சூப்பர், கரெக்ட் பண்ணலன்னா உங்க ஃப்ரெண்டோ யூடியூப் கமெண்ட்லயோ வேற யூடியூப் சேனல்லையோ சொல்லும்போது ஏற்கனவே அது தப்பான ரூல் தான் சொல்லியிருக்காங்க, டிஎம்இ தப்பா அதை மென்ஷன் பண்ணியிருக்காங்கிறதும் உங்களுக்கு தெளிவா தெரியும். ஸோ இது கரெக்டான ரூல். பேஜ் 8ல செக்யூரிட்டி டெபாசிட் பத்தி பேசியிருக்காங்க, எப்போ ஃபோர்ஃபீட் ஆகும்னு பேசியிருக்காங்க. சாரி, இதுக்கு முந்தினதையும் டச் பண்ணிடுவோம். பேஜ் 4ல செக்யூரிட்டி டெபாசிட் எப்போ ரவுண்ட் 3 ஆர் சப்சீக்வெண்ட் ரவுண்ட்ஸ் அப்போ டஸ் நாட் ஜாயின் தான் செக்யூரிட்டி டெபாசிட் ஃபோர்ஃபீச்சர். ரவுண்ட் 3க்கு அப்புறம் தான் செக்யூரிட்டி டெபாசிட் ஃபோர்ஃபீச்சர்னு தெளிவா சொல்லியிருக்காங்க. பேஜ் 8ல மறுபடியும் என்ன சொல்லியிருக்காங்க, ரவுண்ட் 3க்கு அப்புறம் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு எதுவும் கிடையாது. ரவுண்ட் 3 ஆர் லேட்டர் ரவுண்ட்ஸ்ல கேண்டிடேட் டிஸ்கண்டினியூனா தான் செக்யூரிட்டி டெபாசிட் will be forfeited தெளிவா சொல்லியிருக்காங்க. சரியா? ஆஃப்டர் த ஸ்டிபுலேட்டட் டேட் இன் ரவுண்ட் 2. ரவுண்ட் 2 அந்த டெட்லைன் நம்ம சொன்னோம் இல்லையா, அதுக்கப்புறம் தான் செக்யூரிட்டி டெபாசிட் ஃபோர்ஃபீச்சர் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அண்ட் ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸோட ஜாயின் பண்ணும் இன் ரவுண்ட் 3 அண்ட் ஸ்ட்ரே ரவுண்ட். எப்போ ரவுண்ட் 1 ரவுண்ட் 2ல டவுன்லோட் பண்ணாலே, ரவுண்ட் 3 அண்ட் ஸ்ட்ரே ரவுண்ட்ல அலாட்மெண்ட் லெட்டரை டவுன்லோட் பண்ணாலே ஜாயினிங்னு கன்சிடர் பண்ணப்படும் அப்படிங்கிறாங்க. பேஜ் 9ல மறுபடியும் இதே தான் சொல்லியிருக்காங்க. ஒன்லி இன் ரவுண்ட் 1 அண்ட் ரவுண்ட் 2 ஃப்ரீ எக்ஸிட் இருக்கு செக்யூரிட்டி டெபாசிட் ஃபோர்ஃபீச்சர். அதுக்கப்புறம் ரிசைன் பண்ணீங்கன்னா டிஸ்கண்டினியூஷன் கன்சிடர் பண்ணுவோம். ரவுண்ட் 2 எண்ட் டெட்லைனுக்கு அப்புறம் ரிசைன் பண்ணா டிஸ்கண்டினியூஷன் பெனல்ட்டி 10 லட்சம் ரூபாயை பே பண்ண வேண்டியிருக்கும். ஃபோர்ஃபீச்சர் ஆஃப் செக்யூரிட்டி டெபாசிட், டியூஷன் ஃபீ அண்ட் டிஸ்கண்டினியூஷன் ஃபீ தெளிவாக சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி ஃப்ரீ எக்ஸிட் இங்கே டிஃபைன் பண்ணியிருக்காங்க. ரவுண்ட் 1 அண்ட் ரவுண்ட் 2 பிஃபோர் த ஸ்டிபுலேட்டட் டேட், தெளிவாக பிஃபோர் த ஸ்டிபுலேட்டட் டேட். ஸோ ரவுண்ட் 2ஓட டைம் லைன் கொடுக்குறாங்க இல்லையா ரெசிக்னேஷனுக்கு, அதுக்கு முன்னாடி ஃபுல்லாகவே ஃப்ரீ எக்ஸிட்.
அதுக்கப்புறம் உங்களுக்கு செக்யூரிட்டி டெபாசிட் ஃபோர்ஃபீச்சர், டியூஷன் ஃபீ ஃபோர்ஃபீச்சர், டிஸ்கண்டினியூஷன் ஃபீ எல்லாமே வருது. சரியா? ஸோ அது ஃபோர்ஃபீச்சரையும் இங்கே கிளியராக டிஃபைன் பண்ணியிருக்காங்க. ஸோ இது எல்லாமே கரெக்டானது. டிஸ்கண்டினியூஷன் ஃபீ ஸ்டிப்புலேட்டட் டேட் அண்ட் ரவுண்ட் 2, அதுக்கப்புறம் தான் டிஸ்கண்டினியூஷன் ஃபீ. அதுவும் பேஜ் 9ல தெளிவாக கொடுத்துருக்காங்க. டிஸ்கண்டினியூஷன் ஃபீ எப்போ வரும் அப்படிங்கிறதே தெளிவாக கொடுத்துருக்காங்க. அண்ட் மறுபடியும் பேஜ் 9ல இன் ரவுண்ட் 1 அண்ட் ரவுண்ட் 2 ஃப்ரீ எக்ஸிட் அப்படிங்கிறது தெளிவாக கொடுத்துருக்காங்க. ஸ்ட்ரே ரவுண்டுக்கு அதுக்கப்புறம் இருக்கிறது அலாட்மெண்ட் லெட்டரை டவுன்லோட் பண்ணாலே ஜாயின்ட்னு அர்த்தம். உங்களுக்கு இமீடியட்டாகவே அதுக்கப்புறம் ஜாயின் பண்ணலன்னா செக்யூரிட்டி டெபாசிட் ஃபோர்ஃபீச்சர்னு கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம ராங் ரூல்ஸ்க்கு வரோம். இதெல்லாம் பார்த்துட்டோம், நம்ம தெளிவாக இருக்கும். அப்படி இது தெளிவாக இல்லைன்னா நீங்கள் ராங் ரூல்ஸ்க்கு வரதுக்கு முன்னாடி கண்டிப்பாக அந்த 1 hour வீடியோ பாருங்க. இல்லை லெங்க்தாக இருக்குது அப்படின்னா இப்போ இனிஷியலாக நம்ம மென்ஷன் பண்ணியிருக்கிறத பாருங்க. இல்லை வேற ஏதோ ஒரு யூடியூப் சேனலில் எனக்கு ரூல்ஸ் தெளிவாக இருக்குன்னா பாருங்க. இங்கே நம்ம எங்கெங்க தப்பு பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி இது தேவையில்லாத ஒரு ஃப்ளோ சார்ட். ஓகே, அப்படிதான் நம்ம நினைக்கிறோம். சரி, அப்படியே நீங்கள் தேவை கொடுத்தீங்க, உங்களுக்கு கிளியராக இருக்குது அப்படின்னாலும் இங்கே என்ன போட்டிருக்காங்க, ஃபர்ஸ்ட் இனிஷியலாக யூடியூப் வீடியோஸ் நிறைய வந்துச்சு. வந்த உடனே நம்ம ப்ராஸ்பெக்டஸை எக்ஸ்பிளைன் பண்ணுறோம்னு சொல்லிட்டு அதில் எல்லாருமே இந்த தப்பை பண்ணியிருந்தாங்க. முழு ப்ராஸ்பெக்டஸை வாசிக்கிறதுக்கு 1 day ஆகும். அது கிளியராக லாஸ்ட் இயரோட என்ன டிஃபரன்ஸ் இருக்குங்கிறதுக்கு 1 day ஆகும். நம்ம தெளிவாக அன்னைக்கு ஈவினிங்க்கு அப்புறம் தான் ரெண்டையுமே கம்பேர் பண்ணதுக்கு அப்புறம் தான் நம்ம வீடியோ போட்டிருந்தோம். அவசரப்பட்டு எந்த வீடியோ ஃபர்ஸ்ட் நாங்கள் போடுறோங்கிறதுக்காக போடுறதில்ல. ஸோ உங்களுக்கு கிளாரிட்டி இருக்கணுங்கிறதுக்காக. ஸோ ஃபர்ஸ்ட் டே என்ன பண்ற வீடியோஸ்ல கூட இதை தப்பா சொல்லியிருந்தாங்க. என்ன சொல்லியிருந்தாங்க, ரவுண்ட் 2ல சீட் அலாட் ஆகுது, நாட் ஜாயின் கேண்டிடேட்ஸ் வில் ஃபோர்ஃபீட் த செக்யூரிட்டி டெபாசிட். ரவுண்ட் 2ல சீட் அலாட் ஆகி நான் ஜாயின் பண்ணலன்னா செக்யூரிட்டி டெபாசிட் ஃபோர்ஃபீட் ஆகுமா? ஆகாது. ஃப்ரீ எக்ஸிட். ஸோ அப்சல்யூட்லி ராங். இது ஃப்ரீ எக்ஸிட். இது அதே மாதிரி இங்க மறுபடியும் அதே தான் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நாட் ஜாயின்ட் the course allotted in round 2 have to pay again. எதுக்கு? மறுபடியும் அடுத்த ரவுண்டுக்கு போகும்போது செக்யூரிட்டி டெபாசிட் பே பண்ணணும் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. ரவுண்ட் 2 ஃப்ரீ எக்ஸிட், அது பே பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. அதுக்கப்புறம் என்ன பண்ணியிருக்காங்க, ஜாயிண்ட் கேண்டிடேட்ஸ் ரவுண்ட் 2ல அலாட் ஆகிட்டாங்க. ரவுண்ட் 2ல அலாட் ஆகல, பட் ஸ்டில் இங்க இங்க என்ன மென்ஷன் பண்ணியிருக்காங்க, ரவுண்ட் 2ல அலாட் ஆகிட்டாங்க. அதுக்கப்புறம் ஜாயிண்ட் கேண்டிடேட் இன் AEQ அண்ட் ஸ்டேட் கோட்டா, இதை மறைச்சிருக்கோம். ஸோ நம்ம இதை மென்ஷன் பண்றோம். ஜாயின் கேண்டிடேட்ஸ் இன் AEQ ஸ்டேட் கோட்டா, ரவுண்ட் 2ல ஜாயின் பண்ண AEQ ஸ்டேட் கோட்டா கேண்டிடேட்ஸ் வில் நாட் பி எலிஜிபிள். ஆதி காலத்து ரூல், 3 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த ரூல் சேஞ்ச் பண்ணி 2 வருஷமாவது அட்லீஸ்ட் ஆச்சு. இந்த வருஷம் செகண்ட் இயர். முன்னாடி இருந்த ரூல் ரவுண்ட் 3 கொண்டு வந்ததே ரொம்ப நாள் ஆச்சு. ஜாயின் கேண்டிடேட்ஸ் இன் AEQ ஸ்டேட் கோட்டா எப்போ, ரவுண்ட் 2க்கு அப்புறம் they are not eligible to participate in subsequent rounds. இதை ரிமூவ் பண்ணணும் வெரி கிளியர்லி. இட் இஸ் அப்சல்யூட்லி ராங். அப்புறம் என்ன சொல்றாங்க, ஜாயின் கேண்டிடேட்ஸ் who wish to discontinue after round 2. நீங்க ரவுண்ட் 2 ஸ்டேட் ரவுண்ட் 2 ஜாயின் பண்ணிட்டீங்க, டிஸ்கண்டினியூ ரிசைன் பண்ணணும்னா ரிசைன் பண்ண முடியுமா? பண்ண முடியும். ஒரு டெட்லைன் கொடுப்பாங்க. அப்போ உங்களுக்கு ஆல் இண்டியா ரவுண்ட் 3 சீட்டுக்கு போகணும்னா நீங்க ரிசைன் பண்ண முடியும். அந்த டெட்லைனுக்குள்ள நோ செக்யூரிட்டி டெபாசிட் ஃபோர்ஃபீச்சர். இங்க டிஸ்கண்டினியூஷன் பெனல்ட்டினே போட்டு வச்சிருக்காங்க. இது மறுபடியும் ஒரு தப்பு. ஏன் இது தமிழ்நாடு கேண்டிடேட்ஸ்க்கு பெனிஃபிஷியல் இல்லாம இருக்கும்னா, யாராவது இதெல்லாம் வாசிச்சுட்டு நான் ஸ்டேட் ரவுண்ட் 2 சீட்டை ரிசைன் பண்ண முடியாது, எனக்கு ஆல் இண்டியாவில் சீட் கிடைச்சாலும் நான் போக மாட்டேன் அப்படின்னு சொல்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன். யாருக்கு லாஸ்? தமிழ்நாடுக்கு லாஸ். ஸோ ஆல் இண்டியா ரவுண்ட் 3க்கு போக முடியும். ஃப்ரீ எக்ஸிட் கொடுத்துருக்கிறதுக்கான ரீசனும் நீங்க வேற ஸ்டேட்ல கிடைச்சதுன்னா மூவ் பண்ணுங்க, தமிழ்நாட்டில் திருப்பி வேகன்சிஸ் கிரியேட் ஆகும்னு சொல்லி இதை பார்த்து கன்ஃபியூஸ் ஆகிறதுக்கான சான்ஸ் இருக்கு. நெக்ஸ்ட் மாப்அப், அடுத்த பேஜ்ல 13வது பேஜ்ல மாப்அப் முடிஞ்சு போன வருஷம் மாப்அப் வச்சிருந்தாங்க. அதை கோர்ட்ல நீட் பிஜி கேண்டிடேட்ஸ் நீங்க தப்பான ரூல் ஃபாலோ பண்றீங்கன்னு சொன்னதுக்கு அப்புறம் இதுக்கு அலோவ் பண்ணாங்க, அப்கிரேடேஷன் அலோவ் பண்ணாங்க. நீட் யூஜி அதுக்குள்ள முடிஞ்சிடுச்சு. அன்பார்ச்சுனேட்லி கிடைக்க வேண்டிய நிறைய கேண்டிடேட்ஸ்க்கு நல்ல சீட் கிடைக்கல. ஒரு 20 கேண்டிடேட்ஸ்க்காவது பெட்டர் சீட் கிடைச்சிருக்கணும். அதை மெரிட் இல்லாம வேற லோவர் ரேங்கர்ஸ்க்கு அலோவ் பண்ணாங்க. இப்போ அட்லீஸ்ட் சேஞ்ச் பண்ணிட்டாங்க. ரவுண்ட் 2 டு ரவுண்ட் 3 அப்கிரேடேஷன். இன்னும் இந்த மாப்அப் டேர்மை யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அதுவே தவறு. எங்கெங்க இங்க மாப்அப் வருதோ அங்கெல்லாம் ரவுண்ட் 3 இருக்கணும் முதல்ல. ரெண்டாவது, இப்போ இங்க பாத்தீங்கன்னா மாப்அப்ல ரவுண்ட் 3ன்னு வச்சுப்போமே, ரவுண்ட் 3 சீட் அலாட்டட்னா நாட் ஜாயின் கேண்டிடேட்ஸ், செக்யூரிட்டி டெபாசிட், டியூஷன் ஃபீ அண்ட் டிஸ்கண்டினியூஷன் ஃபீ. டியூஷன் ஃபீ இஃப் ஆல்ரெடி பெய்டுன்னு மென்ஷன் பண்ணியிருந்தாங்கன்னா பெட்டர். ஏன்னா நிறைய பேர் ஃபர்ஸ்ட் டைம் அலாட்மெண்ட் இருக்கும், அவங்க டியூஷன் ஃபீ இப்போ ஏற்கனவே இருக்கிற டியூஷன் ஃபீயை பே பண்ணியிருக்க மாட்டாங்க. ஸோ இதில் டவுன்லோட் பண்ணால் மட்டும்தான் ப்ராப்ளமாங்கிறதே கொஞ்சம் கிளாரிஃபை பண்ணால் நல்லாயிருக்கும். அடுத்தது ஸ்ட்ரே ரவுண்டில் நாட் ஜாயின் கேண்டிடேட்ஸ் who forfeit the security deposit and tuition fee போயிட்டிருக்காங்க. டியூஷன் ஃபீ if it is already paid. இது ஒரு மைனர் சேஞ்ச் தான். இதை நீங்கள் பண்ணலன்னா கூட மாப்அப் அப்படிங்கிற டேர்ம்ஸை சேஞ்ச் பண்ணால் இட் வில் பி பெட்டர்.
ரூல்ஸ் ஹார்ஷாக இருக்கணுங்கிறதுல டவுட்டே இல்லை. நம்ம எது கரெக்டாக டிசிஷன் எடுக்கிறோமோ எல்லாருமே கரெக்டாக டிசிஷன் எடுத்தால் தான், நமக்கு மேலே இருக்கிறவங்க கரெக்டாக டிசிஷன் எடுத்தால் தான் நமக்கு கரெக்டான சீட் கிடைக்கும். அதுக்கான ஒரு பெனால்ட்டி இருக்கணும். ஆப்வியஸாக ராங் டிசிஷன்ஸுக்கு செகண்ட் ரவுண்ட் வரைக்கும் பெனால்ட்டி இருக்குது. செகண்ட் ரவுண்டுக்கு அப்புறம் தேர்ட் ரவுண்ட் வரைக்கும் நான் போகிறேங்கிற பட்சத்தில் செகண்ட் ரவுண்ட் வரைக்கும் ஒரு லீவே கொடுக்குறாங்க. தேர்ட் ரவுண்டுக்கு அப்புறம் நீங்கள் செக்யூரிட்டி டெபாசிட், டியூஷன் டிஸ்கண்டினியூஷன் ஃபீ எல்லாமே வாங்கிக்கோங்க. பட் கிளியராக அதை மென்ஷன் பண்ணுங்கிறது தான் பாயிண்ட். ராங் ரூல் மறுபடியும் எங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க? இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. எதில்? பேஜ் 16ல் இம்பார்ட்டன்ட் இன்ஃபர்மேஷன் போட்டு security deposit will not be refunded for candidates who have not joined the course in round 2. ஆக்சுவலாக இது round 2 கிடையாது. round 2ல did not join வந்து free exit. இது எப்போ இருந்த ரூல்? போன வருஷம் இருந்த ரூல். அப்படியே மாத்தாம அப்படியே போட்டுட்டாங்க. or who discontinue the course beyond the stipulated date in round 1. இதை பார்த்து கன்ஃபியூஸ் ஆகாதீங்க, இது round 2. ஸோ பேசிக்கா எப்படி ரூல் இருக்கணும் அப்படின்னா, security deposit will not be refunded to the candidates who have not joined the course in round 3 or who resign after round 2. அதுதான் security deposit forfeiture தவிர and registration fee, tuition fee, yeah correct. பட் இது round 2 stipulated dateக்கு மேல அதை கிளாரிஃபை பண்ணணும், இல்ல மாத்தணும். ரைட் ரூல் ஆப்வியஸா இங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஏற்கனவே ஆல் இண்டியா கோட்டா ஒரு ஸ்டேட் கோட்டா ரவுண்ட் 3ல ஜாயின் பண்ணவங்க, ஆல் இண்டியா ரவுண்ட் 3 இல்ல ஸ்டேட் ரவுண்ட் 3ல ஜாயின் பண்ணவங்க அதுக்கு மேல எந்த கவுன்சிலிங்கும் பார்ட்டிசிபேட் பண்ண முடியாது. நீங்க ஸ்டேட் ரவுண்ட் 3ல ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா அதான் உங்க ஃபைனல் கவுன்சிலிங். இன்ஃபேக்ட் தமிழ்நாட்டில் ஸ்டேட் ரவுண்ட் 3ல அலாட் ஆனா தமிழ்நாடு ஸ்ட்ரேக்கு பார்ட்டிசிபேட்டே பண்ண முடியாது. நீங்க ஜாயின் பண்றீங்கனாலும் சரி, ஜாயின் பண்ணலனாலும் சரி, உங்களுக்கு ஒரு செக்யூரிட்டி டெபாசிட் ஃபோர்ஃபீச்சர் ஏற்கனவே இருக்கிற டியூஷன் ஃபீ ஃபோர்ஃபீச்சர் இருக்குது. ஸோ இது வந்து ரவுண்ட் 2க்கான கவுன்சிலிங், அதாவது ரவுண்ட் வைஸ் ரூல்ஸ்ல ரவுண்ட் 2க்கான கவுன்சிலிங். இது கிளியரா மாடிஃபை பண்ணியிருக்காங்க, விச் இஸ் குட். ரவுண்ட் 2 என்ன ப்ராசஸ் அப்படிங்கிறது, ஸோ இது கிளியரா மாடிஃபை பண்ணியிருக்காங்க. இது ரவுண்ட் 2க்கான கவுன்சிலிங்ல கடைசி பார்ட்டை நம்ம எடுக்கிறோம், ஐஜேகே. ஸோ இந்த ஐஜேகே கிளாஸஸ்ல என்ன ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னா, the candidate has not joined can discontinue the course before the stipulated resignation date அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. இது டிஸ்கண்டினியூஷன் கிடையாது. இன்கேஸ் நீங்க ரவுண்ட் 2ல அலாட் ஆகிட்டு ஜாயின் பண்ணல அப்படின்னா டிஸ்கண்டினியூஷன்னா 10 lakhs பெனால்ட்டி இருக்கிறது தான். கேன் ரிசைன் த சீட் அப்படிங்கிறது தான் கரெக்டான டேர்ம். பிஃபோர் த ஸ்டிபுலேட்டட் ரெசிக்னேஷன் டேட் தே வில் பி எலிஜிபிள். நீங்க டிஸ்கண்டினியூஷன் பண்ணீங்கன்னா உங்களுக்கு எலிஜிபிலிட்டி கிடையாது எந்த ஸ்டேஜ்லையும், அது ரொம்ப கிளியரா இருங்க. ஸோ டிஸ்கண்டினியூஷன் ரவுண்ட் 2க்கு முன்னாடி டிஸ்கண்டினியூஷன் ஃபீ பே பண்ணா வேணா ரவுண்ட் 3க்கு உங்களுக்கு எலிஜிபிலிட்டி வரலாமா இருக்கும். பட் அது வந்து ஆஃப்டர் த ஸ்டிபுலேட்டட் ரெசிக்னேஷன் டேட் வந்தால் தான் அது டிஸ்கண்டினியூஷன் ரவுண்ட் 2ல. அண்ட் இஃப் த கேண்டிடேட் ஹஸ் ஜாயின் பட் டிஸ்கண்டினியூட் ஆஃப்டர் த ஸ்டிபுலேட்டட் date, they can attend, which is fine. Okay, they will have to forfeit the registration fee and security deposit. இப்படி பார்ஷியலா போடுறதுனால என்ன ஆகுது அப்படின்னா, நீங்க நாளைக்கு இந்த ஸ்டேட்டஸ்ல நான் ரவுண்ட் 2 ஜாயின் ஸ்டேட் ரவுண்ட் 2 ஜாயின் சீட்டை ரிசைன் பண்ண போறேன்ப்பா. எதுக்கப்புறம்? ஸ்டிபுலேட்டட் ரெசிக்னேஷன் டேட்டுக்கு அப்புறம். அப்போ ரிசைன் பண்ணிட்டு ரவுண்ட் 3ல பார்ட்டிசிபேட் பண்ண முடியுமா? ஸ்டேட் ரவுண்ட் 3ல பார்ட்டிசிபேட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நான் இதுக்கப்புறம் ஸ்டேட் ரவுண்ட் 2 ஜாயின் சீட்டை ரிசைன் பண்ண போறேன். ஸ்டிபுலேட்டட் டேட்டுக்கு அப்புறம்னாலே அது என்ன ஆயிடுது? டிஸ்கண்டினியூஷன் பண்ண போறேன்னு ஆயிடுது. அப்போ எனக்கு இம்பாக்ட் என்ன? செக்யூரிட்டி டெபாசிட்டும் ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீயும் போகுதுன்னு நம்பி நீங்க ரிசைன் பண்ணிடாதீங்க. என்ன ஆகும் அப்படின்னா, செக்யூரிட்டி டெபாசிட் போகும், ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீ போகும், டியூஷன் ஃபீ போகும், டிஸ்கண்டினியூஷன் ஃபீ 10 லட்ச ரூபாய் பே பண்ண வேண்டியிருக்கும். ஸோ இந்த ரூல்ஸ்ல எல்லாம் கிளியரா இருங்க, தவறான முடிவு எடுத்துறாதீங்க ஒரு இடத்துல பார்த்து. ஏன்னா இன்னொரு இடத்துல என்ன போட்டிருப்பாங்க? டியூஷன் ஃபீ போகும்னு போட்டிருப்பாங்க, டிஸ்கண்டினியூஷன் ஃபீ போகும்னு போட்டிருப்பாங்க. இதையாவது சரி பண்ணலாம். என்னென்ன போகும் அப்படிங்கிறத கிளியரா போட்டிருக்கலாம். அதுக்கு ஒரு டேபிள் போட்டிருக்காங்க, அதுலேயும் தப்பு இருக்கு, அதையும் பார்ப்போம். ஸோ அது போக அடுத்தது பேஜ் 3940ல இது எல்லாமே ரவுண்ட் 3க்கான எலிஜிபிலிட்டி இருக்கு. பட் ஸ்டில் ஒரு விஷயம் மிஸ் பண்ணியிருக்காங்க. ரவுண்ட் 3 நாட் ஜாயின்ட். If the candidate does not join the round 3 allotted seat, registration fee, security deposit and tuition fee மட்டும் போகும்னு போட்டிருக்காங்க. டிஸ்கண்டினியூஷன் ஃபீ போகும் அப்படின்னு சில இடங்கள்ல மென்ஷன் பண்ணியிருக்காங்க. டிஸ்கண்டினியூஷன் ஃபீ வந்து நீங்க 10 lakhs பே பண்ண வேண்டியிருக்கும். இதை எப்படி வாங்குவாங்கங்கிறதுல ஒரு கன்ஃபியூஷன் இருக்கு. ஏன்னா நம்ம டியூஷன் ஃபீயை சில சமயத்துல ரவுண்ட் 3ல ஃபர்ஸ்ட் டைம் பார்ட்டிசிபேட் பண்றோம், ரெஜிஸ்டர் பண்றோம், அலாட் ஆகுது, டியூஷன் ஃபீயும் பே பண்ணிருக்க மாட்டோம், நான் எடுக்கவே இல்லை, நான் சும்மா உட்காந்துருக்கேன்னா எப்படி டிஸ்கண்டினியூஷன் ஃபீ கிளைம் பண்ணுவாங்கிறதுல ஒரு பெரிய இருக்கு. இதுக்கு இமெயில் பண்றாங்க டிஎம்இ. ஏன் நீங்க ரவுண்ட் 3ல இருக்கிற சீட்டை ரிசைன் பண்ணீங்க? எக்ஸ்பிளைன் யூ ஆர் லையபிள் டு பே எ டிஸ்கண்டினியூஷன் ஃபீ அப்படின்னு சொல்றாங்க. ஸ்ட்ரேக்கு கிளியரா மென்ஷன் பண்ணியிருக்காங்க, இதுல ஒரு கன்ஃபியூஷன் இல்லை. முக்கியமான ரூல் வந்து ஏஏ ஸ்டேட் கோட்டா சீட்ஸ்ல ஏற்கனவே ஜாயின் பண்ணியிருக்கவங்க நாட் எலிஜிபிள். இப்போ
ஒரு ஃப்ளோ சார்ட் பார்க்க போறோம். இந்த 4 ஃப்ளோ சார்ட் பேஜ் 42, பேஜ் 45ல ரவுண்ட் 2 என்ன அப்படிங்கிற ஃப்ளோ சார்ட், பேஜ் 44ல சாரி இது ரவுண்ட் 2 அப்படின்னா என்னங்கிற ஃப்ளோ சார்ட், பேஜ் 44ல ரைட்டா ரவுண்ட் 2க்கான ஃப்ளோ சார்ட்ல ஒரு சின்ன சேஞ்ச் நம்ம மென்ஷன் பண்ணணும்னு நினைக்கிறோம். ரெசிக்னேஷன் ஆஃப்டர் த டியூ டேட். ரவுண்ட் 2ல சீட் ரீடைன் பண்ணிட்டாங்க, R1 சீட் ரீடைன் பண்ணிட்டாங்க, இல்ல ரவுண்ட் 2ல ரீஅலாட் ஆயிருக்காங்க அதை ஜாயின் பண்ணிட்டாங்க, இல்ல ஃப்ரெஷ் அலாட் ஆயிருக்காங்க ஜாயின் பண்ணிட்டாங்க. ஸோ பேசிக்கா ரவுண்ட் 2ல ஏதோ ஒரு சீட் எடுத்திருக்கோம், ரெசிக்னேஷன் டெட்லைன் கொடுத்துருப்பாங்க இல்லையா, அதுக்கப்புறம் ரிசைன் பண்ணா என்ன இம்பாக்ட்ங்கிறத கிளியரா சொன்னா பெட்டர். பல இடங்கள்ல டிஸ்கண்டினியூஷன் ஃபீ, டியூஷன் ஃபீ ஃபோர்ஃபீட்டட் தெளிவா போட்டிருக்காங்க. இங்க என்ன போட்டிருக்காங்க, அதை மிஸ் பண்ணிட்டாங்க. இதெல்லாம் டிஸ்கண்டினியூஷன் ஃபீ, டியூஷன் ஃபீ ஃபோர்ஃபீச்சர். ஸோ நம்ம லாஸ்ட் டைம் இப்போ கொஞ்சம் முன்னாடி ஒரு ஃபியூ செகண்ட்ஸ்க்கு முன்னாடி சொன்ன மாதிரி ரவுண்ட் 2 ரெசிக்னேஷன், டியூஷன் ஃபீ ஃபோர்ஃபீச்சரும் டிஸ்கண்டினியூஷன் ஃபீ போட்டிருக்காங்க. அதை அவங்க கிளாரிஃபை பண்ணுவாங்க எதிர்பார்க்குறோம். ஸோ அதை பார்த்துட்டு நீங்க ரிசைன் பண்ணுங்க. ரிசைன் பண்ணிடலாம், வெறும் செக்யூரிட்டி டெபாசிட் ஃபோர்ஃபீச்சர் 30,000 தான் போகும்னு நினைக்காதீங்க. அண்ட் ரவுண்ட் 4 ஸ்ட்ரே ரவுண்ட் இதை கிளியரா போட்டிருக்காங்க, இதுல ஒன்றும் கன்ஃபியூஷன் இல்லை. இப்போ ஃபீ ஸ்ட்ரக்சர் பத்தினது. ஸோ இதுலயும் ஃபீ ஸ்ட்ரக்சர் பத்தி பேசும்போது ஒரு இடத்துல இஃப் த கேண்டிடேட் டஸ் நாட் ஜாயின், ஸோ இப்போ இதுல எங்க போட்டிருக்காங்க அப்படின்னா, இஃப் த கேண்டிடேட் டஸ் நாட் ஜாயின் த இன்ஸ்டிடியூஷன் ஆஃப்டர் ரவுண்ட் 2 he has to forfeit the amount paid அப்படின்னு போட்டிருக்காங்க. பட் இது வந்து டஸ் நாட் ஜாயின் ஆஃப்டர் ரவுண்ட் 3. ஆஃப்டர் ரவுண்ட் 2 நீங்க ஜாயின் பண்ணல அப்படின்னா செக்யூரிட்டி டெபாசிட் ஃபோர்ஃபீச்சர் கிடையாது. ஸோ இது வந்து பேஜ் 54ல இருக்கக்கூடிய ஒரு எரர். அதுக்கப்புறம் டிஸ்கண்டினியூஷன் ஃபீ பத்தி ஒரு எரர் போட்டிருக்காங்க. இது என்ன பண்ணிருக்காங்கன்னா, who discontinue the course after the resignation date in round 1 போட்டிருக்காங்க. இது சம்பந்தமா நமக்கு queries-ஏ வருது. சார் டிஸ்கண்டினியூஷன் the course, continue the course after round 1 இந்த பேஜ்ல போட்டிருக்காங்க, 54 55ல போட்டிருக்காங்க. ஸோ அது தவறு தானே அப்படிங்கிற மாதிரி ஒரு query வருது. இல்ல இது discontinue the course after the permitted resignation date, stipulated resignation date after round 2. இது round 1 இல்ல, round 2. இதை மாடிஃபை பண்ணணும் DME. அண்ட் அது போக இங்க ஸ்ட்ரே ரவுண்ட் பத்தி ஒன்று போட்டிருக்காங்க. இஃப் அ கேண்டிடேட் செலக்ட்ஸ் அ சீட் இன் ஃபைனல் ஸ்ட்ரே ரவுண்ட், ஸ்ட்ரே ரவுண்ட்ல ஒரு அலாட்மெண்ட் நடக்குது அண்ட் டஸ் நாட் ஜாயின் த கோர்ஸ் வித்தின் த ஸ்டிபுலேட்டட் டைம், தென் த கேண்டிடேட் ஹஸ் டு பே த டிஸ்கண்டினியூஷன் ஃபீ. இது ரவுண்ட் 3ல இருந்தே ஆரம்பிக்குது. ரவுண்ட் 3யோட ரூல்ஸ் போடும்போது பல இடத்துல என்ன போட்டிருக்காங்க, கேண்டிடேட் டஸ் நாட் ஜாயின் த சீட் in round 3 and does not join the course within the stipulated time, then that discontinuation fee is applicable. So இதை clarify பண்ணா இன்னும் பெட்டர். ரவுண்ட் 3ல அலாட் ஆகி நான் ஜாயின் பண்ணலன்னா டிஸ்கண்டினியூஷன் ஃபீ இருக்குதுங்கிறது நம்ம தெளிவா யோசிங்க. இதுல நம்ம என்ன சொல்றோம், இது ஒரு ஹார்ஷான ரூல் தான். நீங்க ரவுண்ட் 3ல அலாட் ஆகி ஜாயின் பண்ணலன்னா டிஸ்கண்டினியூஷன் ஃபீ எப்படி வாங்குவாங்கிறது தெரியல. பட் டியூஷன் ஃபீ ஏற்கனவே பே பண்ணிருக்கீங்கன்னா அது கண்டிப்பா ரீஃபண்ட் ஆகாது. ஸ்ட்ரேல மட்டும் கிடையாது, ரவுண்ட் 3லயும் உண்டு அப்படிங்கறத இங்க மென்ஷன் பண்ணணும். ஏன் மென்ஷன் பண்ணணும், அப்பதான் ரவுண்ட் 3ல கேண்டிடேட்ஸ் கரெக்டா சாய்ஸ் ஃபில் பண்ணுவாங்க. நாளைக்கு இதை பேஸ் பண்ணி ஸ்ட்ரேல மட்டும் தான் சொன்னாங்கன்னு சொல்லிட்டு நம்ம எஸ்கேப் ஆயிடலாம். அப்படிங்கிறதுனால ரவுண்ட் 3ல இஷ்டத்துக்கு சாய்ஸ் ஃபில் பண்ணாங்க அப்படின்னா நமக்கு சீட் கிடைக்காது. நம்ம கிடைக்கிற சீட் எடுத்துப்போம், அவங்களோட சீட் அவங்க எடுக்காம இருந்தாங்கன்னா ஸ்ட்ரே ரவுண்ட்ல வேற யாருக்கும் நம்மளை விட லோவர் ரேங்கருக்கு போகும். ஸோ அதுக்கும் கிளாரிட்டி இருக்கணும். FAQs இது பேஜ் 56 and 57ல FAQs போட்டிருக்காங்க. FAQsல fresh registration is allowed and fresh registration is not allowed before round 2 அப்படின்னு போட்டிருக்காங்க, as this is a re-allotment round. இதை சேஞ்ச் பண்ணி 2 வருஷம் ஆச்சுன்னு நினைக்கிறேன், லாஸ்ட் இயர் மேபி இருந்திருக்கலாம். பட் ரவுண்ட் 2ல fresh registration clearly allowed. அதாவது ரவுண்ட் 1ல நீங்க மிஸ் பண்ணிட்டீங்க ரெஜிஸ்ட்ரேஷன்னா ரவுண்ட் 2ல ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம். இது எது, அப்ளிகேஷன் இல்ல. இப்போ நம்ம அப்ளை பண்ணி மெரிட் லிஸ்ட்ல வரோமே, அதெல்லாம் இல்லை. மெரிட் லிஸ்ட்லாம் வந்ததுக்கு அப்புறம் ரவுண்ட் 1ல நான் ரெஜிஸ்டர் பண்ண மறந்துட்டேன், இல்லை எனக்கு வேண்டாம்னு நினைக்கிறேன், ரவுண்ட் 2ல வரேன் அப்படின்னா ரவுண்ட் 2ல மறுபடியும் வந்து சாய்ஸ் ஃபில்லிங்க்கு ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம் மறுபடியும். இப்போ அப்ளை பண்ணி ஆகணும் எப்படியும், பட் ரவுண்ட் 2ல சாய்ஸ் ஃபில்லிங்க்கு அப்ளை பண்ணிக்கலாம். இது ஒரு தவறு. ஸோ அதர் FAQs எல்லாம் கரெக்டாக தான் போட்டிருக்காங்க. ஸோ இது நீங்க யாராவது கேட்டாங்கன்னா இதெல்லாம் கரெக்ட் அப்படின்னு நம்ம மென்ஷன் பண்ணியிருக்கோம்னா இதெல்லாம் ரைட் ரூல் அப்படிங்கிறத கிளியரா நீங்க மென்ஷன் பண்ணிக்கலாம். ஸோ இது நம்ம இந்த சார்ட்டுக்கு வருவோம். இப்போ இந்த டேபிள்ஸ் போட்டிருக்காங்க, டேபிள்ஸ் போடணுங்கிற எண்ணம் வரவேற்கத்தக்கது. உண்மையிலே அது வந்து ரொம்ப நல்ல விஷயம் தான். டேபிள் போட்டோம்னா யூஸ்வலா இந்த மாதிரி டேபுலர் ஃபார்மேட்ல போடுறப்போ ஒவ்வொரு சினாரியும் அழகா மேப் பண்ண முடியும். நம்மளும் அது மாதிரி தான் மேப் பண்ணுவோம். பட் இதுல 1-2 இஷ்யூஸ் இருக்குது, அதை மட்டும் ஹைலைட் பண்ணுவோம். மேபி தே வில் சேஞ்ச். ரவுண்ட் 2ல allotted and not joined forfeit security deposit நமக்கு ஏற்கனவே தெரியும், இல்லப்பா ஆக்சுவலி ஃப்ரீ எக்ஸிட் தான், அடுத்த ரவுண்டுக்கு போக முடியும். இதை நம்ம என்ன வேணாலும் சாய்ஸ் ஃபில் பண்ணலாங்கிறதுக்காக சொல்லலை. அதை நீங்க
யோசிங்க. ஏன்னா இது பேஸ் பண்ணி ஸ்டேட் ரவுண்ட் 2ல நான் என்ன பண்ணணுங்கிறத கேண்டிடேட்ஸ் டிசைட் பண்ணுவாங்க. ஆல் இண்டியா ரவுண்ட் 3லயோ இன்னொரு ஸ்டேட் ரவுண்ட் 2லயோ வேற ஏதாவது ஸ்டேட்லயோ எனக்கு சீட் கிடைக்குது அப்படின்னு வச்சுக்கோங்களேன், நான் செக்யூரிட்டி டெபாசிட் ஃபோர்ஃபீட் ஆயிடுங்கிறதுக்காக தமிழ்நாடு சீட்டே ஹோல்ட் பண்ணிட்டு இருக்க கூடாது. இதை ரிசைன் பண்ணதுக்கு அப்புறம் நான் வேற சீட்டுக்கு போவதுக்கான எனக்கு ஒரு ஆப்ஷன் இருக்குங்கிறது தெரிஞ்சதுன்னா நான் ஸ்ட்ராங்கா டிசைட் பண்ணி தமிழ்நாட்டில் சீட் இருந்தாலும் அதுக்கப்புறம் அதை ரிசைன் பண்ணியோ ஜாயின் பண்ணாமலோ வேற ஸ்டேட்டுக்கு போய் அங்க செட்டில் ஆகுறேன், அந்த சீட்ல செட்டில் ஆகிறேன், ஆல் இண்டியாவில் இருக்கக்கூடிய சீட் எனக்கு பெட்டர் சீட்டா தெரியுதுன்னா தமிழ்நாடுக்கு இந்த வேகன்சி ரவுண்ட் 3ல வரணும். ஸோ நீங்க ஆக்சுவலா இந்த ஃப்ரீ எக்ஸிட் எல்லாம் அதுக்காக தான் வச்சிருக்கீங்க. கேண்டிடேட்ஸ் இங்க இருந்து போங்க, உங்களுக்கு இம்பாக்ட் கிடையாது. ஏன்னா ஆல் இண்டியா வேற ஸ்டேட்ல ஆப்ஷன்ஸ் இருக்குது, செக்யூரிட்டி டெபாசிட்டியோ டியூஷன் ஃபீயோ நாங்க எடுத்துருவோம்னு சொல்லிட்டு இங்கேயே நீங்க ஸ்டே பண்ணாதீங்க, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லைங்கிறதுக்காக தான் ரூலே வச்சிருக்கீங்க. ரூலை தெளிவா சொல்லுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றோம், அவ்வளவுதான். அந்த ரூலோட ரீசன் என்ன இருக்குங்கிறது தெரியும், ஸ்டேட்டுக்கு பெட்டரா இருக்குங்கிறதுக்காக வச்சிருக்கீங்க. இந்த வருஷம் மாறிட்டீங்க, லாஸ்ட் இயர் கோர்ட்ல போய் ஃபைட் பண்ணீங்க, இதெல்லாம் பண்ண மாட்டோம் ஸ்டேட்டுக்கு பாதகமா இருந்தாலும்னு. இந்த வருஷம் குட் திங் தட் ஹஸ் ஹேப்பன், பட் அட்லீஸ்ட் ரூலை கரெக்டாக மென்ஷன் பண்ணுங்க. ஆஃப்டர் ஜாயினிங் த அலாட்டட் சீட் ஆஃப் ரவுண்ட் 2 டிஸ்கண்டினியூஷன் ஃபீ வில் பி 10 lakhs அப்படின்னு போட்டிருக்கீங்க. இது கரெக்ட் இல்லை. இந்த ஸ்டிபுலேட்டட் டேட்டுங்கிறத இங்க மென்ஷன் பண்ணுங்க திருப்பி. ஆஃப்டர் ஜாயினிங் த அலாட்டட் சீட் ஆஃப் ரவுண்ட் 2 இஃப் யூ டிஸ்கண்டினியூ ஆஃப்டர் த ஸ்டிபுலேட்டட் டேட் or resign after the stipulated date, it is considered as discontinuation, and then the discontinuation fee will be 10 lakhs and security deposit paid and tuition fee. இதுதான் clear ஆனது. இதுல resignation after stipulated date போகணும். அடுத்தது ரவுண்ட் 3. இந்த ரவுண்ட் 3 கிளாரிட்டி நமக்கு இன்னுமே நமக்கு கன்ஃபியூஷனை உருவாக்குற மாதிரி ஒரு 10 இடங்கள்ல ரவுண்ட் 3 allotted did not join அவங்களோட ஸ்டேட்டஸ் என்ன அப்படிங்கிறது நமக்கு இன்னும் கிளாரிட்டி இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா ஒரு 10 இடத்துல பார்த்துட்டோம். நம்மளை பொறுத்த வரைக்கும் ஆப்வியஸா செக்யூரிட்டி டெபாசிட் ஃபோர்ஃபீட் ஆக போகுது, ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீ ஃபோர்ஃபீட் ஆக போகுது, அடுத்த ரவுண்டுக்கு எலிஜிபிள் கிடையாது. ரவுண்ட் 3ல நீங்க அலாட் ஆகிட்டு ஜாயின் பண்ணலன்னா டிஸ்கண்டினியூஷன் ஃபீயும் டியூஷன் ஃபீயும் எடுப்பாங்க. அப்படிங்கிறது எப்படி அப்படிங்கிறது தான் கன்ஃபியூஷன் இருக்கு. இப்போ இதுல அலாட்டட் அண்ட் நாட் ஜாயின் செக்யூரிட்டி டெபாசிட் டியூஷன் ஃபீ போகும்னு சொல்லியிருக்காங்க. சில டியூஷன் ஃபீயை பே பண்ணியிருக்க மாட்டாங்க. ரவுண்ட் 3ல ஃபர்ஸ்ட் டைம் அலாட் ஆகிறவங்க, தட் இஸ் ஓகே, அவங்களுக்கு இருக்காதான் இருக்கும் டியூஷன் ஃபீ ஃபோர்ஃபீச்சர். பட் ஸ்ட்ரே ரவுண்ட்லையும் ரவுண்ட் 3லையும் அலாட் ஆகிட்டு ஜாயின் பண்ணலன்னா டிஸ்கண்டினியூஷன் ஃபீ இருக்குன்னு எல்லா இடத்துலையும் போட்டிருக்காங்க. அதை இம்ப்ளிமெண்ட் பண்றது கஷ்டம், பட் ஆக்சுவலி டிஸ்கண்டினியூஷன் ஃபீ இருக்குது. அதுக்கான மெயில்லாம் அனுப்புவாங்க. ஸோ அப்படி அனுப்புறதா இருந்தால் தான் இந்த ரவுண்ட்ஸில் கரெக்டான சாய்ஸஸ் கேண்டிடேட்ஸ் ஃபில் பண்ணுவாங்க. ஸோ ப்ளீஸ் அதை டிஸ்கண்டினியூஷன் ஃபீ இருக்குதுங்கிறத தெளிவாக போடுங்க. வி வில் பி கெட்டிங் பேக் we'll be ensuring that the candidates pay the discontinuation fee அப்படிங்கிறதையும் மென்ஷன் பண்ணுங்க. அதாவது ரவுண்ட் 3ல சும்மா சாய்ஸஸ் மட்டும் நான் ஃபில் பண்ணிட்டு செக்யூரிட்டி டெபாசிட் தான் ஃபோர்ஃபீட் ஆகிடும் அப்படின்னு கேண்டிடேட்ஸ் நினைக்கக்கூடாது. நிறைய பேரோட ஆப்பர்ச்சுனிட்டிஸை இது எடுத்துரும். டிஸ்கண்டினியூஷன் ஃபீ எங்கெங்க நீங்க மிஸ் பண்ணியிருக்கீங்களோ அந்த இடத்துலலாம் டிஸ்கண்டினியூஷன் ஃபீயை ஆட் பண்ணுங்க. அண்ட் இது அதுக்கப்புறம் இருக்கிற ஒரு டேபிள் போட்டிருக்காங்க, ஃபோர்ஃபீச்சர் கிளாஸஸும் எலிஜிபிலிட்டி கிளாஸஸும் பேஸ் பண்ணி. இதுவும் நம்ம வருஷம் போடுவோம். 2 years பேக் அதே மாதிரியே எடுத்து ஒரு ஃபார்மேட்டில் போட்டிருக்காங்க. சந்தோஷம். பிஜிக்கு போட்டிருந்தாங்க. ஸோ இஃப் அலாட்டட் அண்ட் ஜாயின்ட் கேண்டிடேட் ஃபோர்ஃபீச்சர் நாட் அலவுட் டு வெக்கேட் த சீட்னு போட்டிருக்காங்க. இது பழைய ரூல். அலவுட் ஒன்ஸ் நீங்க ஜாயின் பண்ணீங்க அப்படின்னாலும் யூ ஆர் அலவுட் டு வெக்கேட் அ சீட். செகண்ட், இஃப் யூ வாண்ட் டு டிஸ்கண்டினியூ ஃபோர்ஃபீச்சர் ஆஃப் செக்யூரிட்டி டெபாசிட் டியூஷன் ஃபீ டிஸ்கண்டினியூஷன் ஃபீன்னு போட்டிருக்காங்க. இது தவறு. ஸ்டிப்புலேட்டட் டைமுக்கு அப்புறம் ரவுண்ட் 2ல ரிசைன் பண்ணீங்கன்னா தான், அதுக்கு முன்னாடி நீங்க ரிசைன் பண்ணீங்கன்னா அது ஃப்ரீ எக்ஸிட் தான். நாட் அலவுட் ஃபார் ஃபர்தர் ரவுண்ட்ஸ் ஆஃப் கவுன்சிலிங் போட்டிருக்காங்க. ராங். எப்படி நீங்க டிஸ்கண்டினியூ பண்ணீங்கனாலும் ரவுண்ட் 3 நீங்க அட்டன் பண்ணலாம். திருப்பி டிஸ்கண்டினியூஷன் ஃபீ பே பண்ணிட்டு ரவுண்ட் 3 அட்டன் பண்ணலாம். அதுதான் கரெக்டான ரூல். அண்ட் லாஸ்ட், இஃப் அலாட்டட் ரீஅலாட்டட் ஆர் அலாட்டட் அண்ட் டிட் நாட் ஜாயின் ஃப்ரீ எக்ஸிட் ஆக்சுவலா செக்யூரிட்டி டெபாசிட் ஃபோர்ஃபீச்சர்னு போட்டிருக்காங்க ரவுண்ட் 2ல. ஸோ ரவுண்ட் 2ல இத்தனை ரூல்ஸ்குள்ளே அவங்க ஒரு 3 டிஃபரெண்ட் மிஸ்டேக்ஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் கிட்டத்தட்ட ஃபைனலுக்கு வந்துட்டோம். ரவுண்ட் 3ல என்ன மிஸ்டேக்ஸ் பண்ணியிருக்காங்க? இஃப் அலாட்டட் அண்ட் நாட் டவுன்லோடட் த செக்யூரிட்டி டெபாசிட் த அலாட்மெண்ட் லெட்டர், அலாட் ஆயிட்டு அலாட்மெண்ட் லெட்டரை மட்டும் டவுன்லோட் பண்ணலன்னா ஃபோர்ஃபீச்சர் ஆஃப் செக்யூரிட்டி டெபாசிட்னு போட்டிருக்காங்க. டியூஷன் ஃபீ ஃபோர்ஃபீட் ஆகும். யாருக்கு ஃபோர்ஃபீட் ஆகும்னா ரவுண்ட் 3ல ரீஅலாட்மெண்ட் நடந்திருக்கும் இல்லையா, அவங்களுக்கெல்லாம் டியூஷன் ஃபீ ஃபோர்ஃபீட் ஆகும். தப்பா நினைச்சிடாதீங்க, ஃபோர்ஃபீச்சர் ஆஃப் செக்யூரிட்டி டெபாசிட் மட்டும் தான். டிஸ்கண்டினியூஷன் ஃபீயும் இவங்களுக்கு அப்ளிகபிள்னு மல்டிபிள் பிளேசஸ்ல போட்டிருக்காங்க. இதுக்கும் கிளாரிட்டி வேணும். சேம் வேஸ் ஸ்ட்ரே வேகன்சியில் அலாட் ஆகிட்டு அலாட்மெண்ட் லெட்டர் டவுன்லோட் பண்ணலன்னா டியூஷன் ஃபீ ஃபோர்ஃபீட் ஆகிறது லாஜிக் இல்லை. ஏன்னா டியூஷன் ஃபீ ஃபோர்ஃபீட்டட் இல்லைன்னு தெரியும். ஸ்ட்ரே வேகன்சியில் ஜாயின் பண்ணியிருக்கவங்க யாருமே வரமாட்டாங்க. பட்
டிஸ்கண்டினியூஷன் ஃபீ அப்ளிகபிளா இல்லையான்னு இதை ஸ்ட்ராங்காக மென்ஷன் பண்ணால் இட் வில் ஆல்வேஸ் பி பெட்டர் ஃபார் பெட்டர் சாய்ஸஸ். ஸோ இந்த ரெண்டும் ஒரு சஜஷன் தான். ராங்காக இல்லையாங்கிறது மேபி அவங்க டிசைட் பண்ணிக்கட்டும், இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியுமா இல்லையாங்கிறது அவங்க டிசைட் பண்ணிக்கட்டும். பட் திஸ் இஸ் அ சஜஷன் டு மேக் இட் ஸ்ட்ராங்கர். ஸோ இது மென்ஷன் பண்ணணும்னு நினச்சிருக்கோம். இப்போவே நீங்கள் பார்த்துருப்பீங்க, இப்படி நம்ம ப்ரௌஸ் பேக் பண்ணிட்டு போனோம்னாலே கவுண்ட் பண்ணிட்டு தான் இருக்கோம். 26 இடங்கள்ல இதுலேயே மிஸ்டேக்ஸ் இருக்கு. இன்னும் சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ்லாம் சரி விட்டுடலாம் அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்லலை. அது அவ்வளோ பெரிய இம்பாக்ட் இருக்காது. எங்கேயாவது ஒருத்தங்க இந்த மிஸ்டேக் எடுத்துட்டு நான் வர முடியும் உங்களுக்கு மேலே அப்படிங்கிற மாதிரி வந்துடவும் கூடாது. நீங்கள் வந்து இதுதான் ஃபோர் ஃபீச்சர் அப்படின்னு நினச்சிட்டு மிஸ் ஆகிடவும் கூடாது. ஐயோ நான் இப்படி நினச்சேன், எனக்கு இப்போ 14 லட்சம் ரூபாய் ஃபீ போச்சு, தெரிஞ்சிருந்துச்சுன்னா நான் ஜாயின் பண்ணியிருப்பேன் அப்படின்னு நினைக்கக்கூடாது. இல்லை என்னால் ஆல் இண்டியாவுக்கு போக முடியும், இன்னொரு ஸ்டேட்டுக்கு போக முடியும், இங்கே ஃபோர் ஃபீட் ஆகிடுமோ, இங்கே டியூஷன் ஃபீ போயிடுமோன்னு சொல்லி நான் போகலை அப்படின்னு ஸ்டேட் சீட்டை பிளாக் பண்ணிட்டும் நீங்கள் வெயிட் பண்ணிட்டு இருக்கக்கூடாது. ஸோ இதுக்காக தான் செலெக்ஷன் கமிட்டிக்கு ஒரு ரிக்வஸ்ட், டிஎம்இக்கு ஒரு ரிக்வஸ்ட். நீங்கள் கோவப்பட்டாலும் பரவாயில்ல இந்த வீடியோஸ் எல்லாம் பார்த்து, பட் ஒன்ஸ் நீங்கள் இதை சேஞ்ச் பண்ணிட்டீங்க, எக்ஸாக்டாக உங்களுக்கு ஆன்சர்ஸே கொடுத்துருப்போம் இங்கே எங்கே சேஞ்ச் பண்ணணும்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு. இன்கேஸ் நீங்கள் சேஞ்ச் பண்ணிட்டீங்க அப்படின்னா யூஜிக்கு சரி, பிஜிக்கு சரி, எம்டிஎஸ்க்கு சரி, சூப்பர் ஸ்பெஷாலிட்டிக்கு சரி, நீங்கள் எது போட்டாலும் இந்த சேஞ்சஸ் ரிஃப்ளெக்ட் ஆகும். ஸோ ஒரு தடவை ஒரு 1 டே எஃபர்ட் எடுத்து இதை சேஞ்ச் பண்ணுங்கன்னு ரிக்வெஸ்ட் பண்ணுறோம். கேண்டிடேட்ஸ்கிட்டையும் ஒரு ரிக்வெஸ்ட் பண்ணுறோம். இந்த கிளாரிட்டி உங்களுக்கு கிடைச்சா நல்லது, இல்லைனா த்ரூ அவுட் உங்களுக்கு கண்டிப்பாக யூடியூப் வீடியோஸ் வரும். ஏன்னா நீங்கள் கிளியராக இருக்கீங்களோ இல்லையோ, நீங்கள் கிளியராக இருக்கீங்க ஒரே ஒரு ப்ராஸ்பெக்டஸில் அப்படின்னா யூடியூப்ல வியூஸ் யாருக்கும் வராது. ஓகேங்களா? ஸோ நீங்கள் கிளியராக இல்லாத வரைக்கும் தான் ரெவென்யூஸ் நிறைய பேருக்கு. ஸோ அந்த கிளாரிட்டி வர்றது வரைக்கும் கன்ஃபியூஸ் பண்ணிகிட்டே இருப்பாங்க. நம்ம இந்த ஒரே ஒரு வீடியோ தான் போடுவோம். ஹோப்ஃபுல்லி டிஎம்இ இதை பார்த்துட்டு திருத்துவாங்கன்னு நம்புகிறோம். ஒரு நோட்டிஃபிகேஷன் அவங்க இப்போ போட்டிருக்காங்க ரவுண்ட் 2 ரெசிக்னேஷனை பற்றி. இன்னும் 24 இடத்துல திருத்த வேண்டி இருக்குது. அந்த 24, 25 இடத்துலையும் ஹோப்ஃபுல்லி திருத்துவாங்க. இது போக சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ் இருக்குது, அதை விட்டுருவோம். ஒரு 7-8 மிஸ்டேக்ஸ் இருக்குது, அதை விட்டுருவோம். இதை சரி பண்ணுவாங்கன்னு நம்புவோம். நீங்கள் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். இன்ஃபேக்ட் டிடியூஜி செலெக்ஷன் கமிட்டின்னு ஒரு கிரீவன்சஸ் போர்ட்டல் இருக்குது. அங்கேயும் கேன் யூ ப்ளீஸ் லுக் அட் த வீடியோ அண்ட் கரெக்ட் திஸ் அண்ட் கிவ் அஸ் த எக்ஸாக்ட் ரூல்ஸ் அப்படிங்கிற மாதிரி சொன்னீங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்க பண்ணுவாங்க. நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோஸ் டிஎம்இக்கு போய் சேர்ந்து நாளைக்கு கேசஸ் எதுவும் இல்லாமல் கிளாரிட்டியோட உங்கள் கவுன்சிலிங் நடக்கணும். நிறைய பேர் கேஸ் போட்டு அட்வான்டேஜும் எடுத்துக்கக்கூடாது. உங்களுக்கான சீட் உங்களுக்கு கிடைக்கணும். ஸோ அதுக்கு பாசிபிளி யூ டேக் இட் அப். நீங்கள் நேர்வழியில் போகிறதா இருந்துச்சுன்னா டேக் இட் அப் வித் டிஎம்இ ஸோ தட் தே கிளாரிஃபை இட். உங்களுக்கு எந்த சீட்டும் மிஸ் ஆகக்கூடாது. தேங்க்ஸ் அ லாட் ஃபார் வாட்சிங். ஷேர் பண்ணுங்கள். நம்மளோட கம்ப்ளீட் வீடியோஸும் நீட் யூஜிக்கு தமிழ்நாடுக்கு கிளியராக ஸ்டாட்டிஸ்டிக்ஸோடையும் சரி, ரூல்ஸ் ரெகுலேஷன்ஸும் கிளாரிட்டியோட போட்டுட்ருக்கோம். ஃபாலோ பண்ணுங்கள். நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். இது நிறைய பேரை ரீச் பண்ணலாங்கிறது எங்களுக்கு தெரியும். பிஜி ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட கேளுங்க. பிஜி ஸ்டூடெண்ட்ஸ் கம்ப்ளீட்டாக ஜைனட் தான் ஃபாலோ பண்ணுறாங்க. ஏன்னா அந்த லெவலுக்கு இன்ஃபர்மேஷன் ப்ரொவைட் பண்ணுறோம். ஃபாலோ பண்ணுங்கள். ஜைனட் போர்ட்டல் ஜாயின் பண்ணுங்கள். உங்களுக்கு ஆஃபர்ஸும் இருக்குது. டெலிகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணுங்கள். அதுக்கான கம்ப்ளீட் லிங்க்ஸ் எல்லாமே கீழே இருக்கும் டிஸ்கிரிப்ஷனில் பார்த்து. தேங்க்ஸ் அ லாட் ஃபார் வாட்சிங்.